ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் மாயாவை வீட்டை விட்டே போக சொல்கிறாங்க. அப்போ தனா தடுக்கிறாங்க. அப்பா, நீங்கள் எனக்காக மாயாவை வீட்டை விட்டு அனுப்பாதீங்கப்பா, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது இது ஒன்று தான், மற்றபடி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அது கேட்டு நடக்கம்பா அப்படிங்கவும் இப்படி தனா ரொம்ப கெஞ்சி கேட்குறத ரகுராம் பார்த்துட்டு ரகுராம் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என் பொண்ணுக்காக தான் என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன்னு தவிர இல்லைன்னா உன்னை அந்த வீட்டிலே நான் இருக்க வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு ரகுராம் கோவத்தோட சொல்லிக்கிட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவும் ரூமுக்குள்ளே வந்துடவும் அப்போ மாயா தனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிற, சொல்ல பொண்ணாக்கி பெரியம்மா இல்லாத இந்த நேரத்தில் பெரியப்பா என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாருனா நான் எங்கே போவேன்னு தெரியாமல் இருந்தேன். சீனு கூட இப்போ இல்லை, நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல, சொல்ல பொண்ணாக்கின்னு எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா அப்படிங்கும் போது இப்போ தனா சொல்கிறாங்க, அப்படி நீ பேசாத மாயா, சொல்ல பொண்ணாக்கி இன்றைக்கி நீ இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில இருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் நான் தானே, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தானே நீ இந்த மாதிரிக்கு ஒரு பழியை சுமந்துக்கிட்டு அப்பாட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற, இது எல்லாத்துக்கான நான் தானே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் அவங்க தனாவும் கெட்டி பிடிச்சிட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே பெரியம்மாவையும் நம்ம அந்த இடத்துல அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கும்போது ஆமாம் மாயா, அம்மாவை சீக்கிரமாக நம்ம அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு தனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ரகுராம் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய பொண்ணு கேட்டுக்கிட்டதுக்காக மாயாவை நம்ம இந்த வீட்டில் இருக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது இப்போ பத்மாவும் பார்வதியும் அங்கே வராங்க. அப்போ ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ மாயா வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கும்போது என் பொண்ணு எனக்காக தானே அந்த பஞ்சாயத்தில் அவள் கதிரை பிரியிறன்னு சொன்னா, அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்காக தான் இந்த முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கும்போது தனா சின்ன பொண்ணுன்னா அவளுக்கு என்ன தெரியும், அவளை நீ சமாதானப்படுத்திட்டு இவ்வளோ நீ வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, இது என் பொண்ணுக்காக நான் எடுத்த முடிவு, இதை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பத்மாவும் உனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போ சிவராமன் அங்கே வந்துருந்தாங்க. அக்கா நீ பேசாமே இருக்க மாட்டியா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருப்பியா, அண்ணனே மனசு மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லிட்டாருல, இதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கிற, உங்களுக்குலாம் அவரை வேலையே கிடையாது அப்படின்னு சிவா திட்டவும் இவனுக்கு இதே வேலையா போச்சுது, இவனுக்கு நம்ம ரெண்டு வரையும் திட்டுறதே இவன் வேலையா வச்சிருக்கான் அப்படின்னு பத்மாவும் பார்வதி சிவா பார்த்து முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அப்ப சிவா ரகுராம் கிட்ட சொல்றாங்க, அண்ணா நீ தனாவுக்கு வேண்டி இந்த மனசை மாத்திக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மணி வராங்க, பத்மாவை போட்டு எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா மாயாவை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஆனா நீ என்னன்னா மாயா போனா போகட்டும்னு சொல்லிக்கிட்டு பேசாம நீ அமைதியா இருந்திருக்கிறீல்ல, இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டையுமே சொல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டி அப்படின்னு சொல்லவும் அப்ப பத்மா சொல்றாங்க, அப்படிலாம் எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதுங்க அப்படிங்கும்போது என்னடி சொல்லிட்டு இருக்கிற, அப்புறம் நான் பார்த்து என்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு பிறகு என் மருமகளை நான் காப்பாத்துறதுக்காக நான் போனேன், ஆனா நீ என்னன்னா என் மருமக போனா போட்டுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க அந்த மாயா எனக்கு மருமகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீங்க என்னன்னா திரும்ப திரும்ப அவ என்னுடைய மருமகன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், ஆமா வந்தது நீங்க நேரா வீட்டுக்கு தானே வந்தீங்க, அதுக்கப்புறமா அவளை எதுக்காக காப்பாத்துறதுக்காக போனீங்க, அவளை காப்பாத்துறதுக்கு தான் வேற ஆள் இல்லையே அப்படிங்கும்போது இங்க பாருடி, என் மருமகளை பத்தி ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கீங்க, அப்புறமா இப்போ கொஞ்சம் முன்னாடி உங்க அண்ணன் மாயா வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இருந்தாருல்ல, இப்போ அதை நான் செய்வேன், உன்னை வீட்டை விட்டு அனுப்புவேன் அப்படிங்கும்போது ஆமா நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தோம்னா நீங்க அதையும் தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா மணியை போட்டு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்ப மணி பார்த்தோம்னா நேரா மாயா இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்ப மாயாட்ட கேட்குறாங்க, என்னதாம்மா அந்த வீட்டில் நடந்துச்சுது, கொஞ்ச நாள் நீ இல்லாமல் போயிட்டேன், என்ன நிலமோ நடந்திருக்குது, என்னதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது அப்போ மாயா ஓரளவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா மணிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கதிரும் வந்துருந்தாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ கார்த்தி உயிரோட தான் இருப்பான்னு தோணுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கதிரும் மணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற, கார்த்தி உயிரோட இருப்பான் அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ கார்த்தி உயிரோட தான் இருப்பான், கதிரையும் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் புவனேஸ்வரி ஏதோ செய்கிறாளோன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கவும் இது கேட்டதுமே உனக்கு எதுக்காக இந்த சந்தேகம் வருது அப்படிங்கும்போது ஆமாம் புவனேஸ்வரி ஃபர்ஸ்ட்டு கார்த்தி இழந்துட்டு தான் சொல்லி அவள் அழுதுகிட்டு இருந்தா, அதை நம்ம உண்மையாக கூட நினச்சோம், ஆனால் இப்போ என்னமோ அவளுடைய நடவடிக்கை எல்லாமே நம்மளை பழி வாங்குறதுக்காகவும் கதிரையும் தனாவையும் பிரிக்கிறதுக்காக தான் இருக்கிற மாதிரி தோணுது, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க
பண்ணை வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மணி சொல்கிறாங்க இப்போ என்ன மாயா பண்ணல அப்படிங்கும்போது அப்போ வந்து மாயா கதிர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு கதிர் நம்ம 2 பேரும் பண்ணை வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படி கேட்கும்போது ஆமாம் பண்ணை வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும், அதனால நம்ம 2 பேரும் போகிறோம் அப்படிங்கும்போது கதிரும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்காங்க. அப்போ மணி சொல்கிறாங்க நானும் வரட்டுமா மாயா அப்படிங்கும்போது இல்லை மாமா நீங்கள் வர வேண்டாம், நம்ம 3 பேரும் போனோம்னா அப்புறமா வந்து யாராவது பார்த்துடக்கூடாது, அதனால எனக்கு துணையாக தான் கதிர் வராமலா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது என்னமோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாமா, அந்த புவனேஸ்வரி வந்து ரொம்ப மோசமானவ, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்கம்மா அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. முக்கியமாக அந்த விஷயம் உங்கள் அத்தைக்காரிக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை மாமா தெரியாமல் தான் நாங்கள் 2 பேரும் போவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயாவும் கதிரும் வந்து பண்ணை வீட்டுக்காக வராங்க. அப்போ கார்த்தி மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க, புவனேஸ்வரி பசுபதி வந்து இந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து மாயாவும் அவங்க கதிரும் வந்து அவங்க யாருக்கு தெரியாமல் மறைஞ்சு வராங்க. வந்ததுமே வந்து மாயா வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டுனதுமே புவனேஸ்வரி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கதவை திறக்கவும் மாயாவையும் கதிரையும் பார்த்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு மாயாவும் கதிரும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி ரொம்பவே வந்து பரபரப்பாக தான் எடுத்துட்டு